ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மோனி ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்ப டேஸ்டியான ஒயிட் க்ரீம் மில்க் கேக் எப்படி பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம். உங்களுக்கு எப்போவாச்சும் நல்ல க்ரீமியாக டேஸ்ட்டாக இனிப்பாக சாப்பிடணும்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதுக்கு வந்து நம்ம பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணாமல் ரொம்பவே சிம்பிளாக, அதே சமயம் ரொம்ப சூப்பராக ஃப்ளஃபியாக கேக்கு முதற்கொண்டு க்ரீம் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வாரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து கேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்காக ஒரு பவுலில் சரியாக 2 கோழி முட்டை, இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய முட்டையாக தான் எடுக்கணும். ஃப்ரிட்ஜிலேருந்து நேரடியாக எடுத்து சேர்த்துடக்கூடாது. அப்படி சேர்த்தோம் அப்படின்னா கேக் வந்து ஃப்ளஃபியாக வராது. இப்போ இதை வந்து நல்லா பீட் பண்ணி எடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக வச்சு நீங்கள் பீட் பண்ணி எடுக்கணும். அப்போ இது நல்லா பீட் ஆகி வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த டைமில் இதில் 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே வெண்ணிலா எசன்ஸ், இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்க்கணும். அப்போ தான் முட்டையோட வாசனை இருக்காது. நான் ஆல்ரெடி பீட்ரு யூஸ் பண்ணாமல் பர்ஃபெக்டாக வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இவ்வளோத்தையும் நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். இது கிட்டத்தட்ட ரெடி ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் ஆகும். நல்லா பீட் பண்ணி எடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா பீட் பண்ணிட்டோம். இந்த டைமில் 1/4 கப் அளவுக்கு ரிஃபைனட் ஆயில் சேர்க்குறேன். நீங்கள் வாசனை இல்லாத சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எந்த ஆயில் வேணால் சேர்க்கலாம். ஃபார்ம் ஆயில், அப்புறமா நெய் கூட உருக்கிட்டு சேர்க்கலாம், பட்டர் சேர்க்கலாம். ஆனால் நம்ம வந்து தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய், நல்லெண்ணெய் இது எதுவும் சேர்க்கக்கூடாது. இப்போ இவ்வளோ சேர்த்துட்டு இதை நல்லா வந்து ஜென்டிலாக தான் மிக்ஸ் பண்ணணும். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஓவர் மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அந்த முட்டையோட ஃப்ளஃபினஸ் வந்து அப்படியே போயிடும். அப்போ கேக் வந்து நல்லா வராது. இப்போ இதில் வந்து 1 கப் அளவுக்கு மைதா மாவு, இதை வந்து கொஞ்சமாக போட்டு தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/4 கப்பு மைதா மாவு சேருங்க. சேர்த்துட்டு லேசாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு வெதுவெதுப்பாக இருக்கக்கூடிய பால் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் போடலை. நம்ம இந்த முட்டையோட ஃப்ளஃபினஸில் தான் இந்த கேக் வந்து நல்லா பொங்கி வரப்போகுது. அதனால் நம்ம ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணவே கூடாது. ஜென்டிலாக தான் மிக்ஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு அதை பர்ஃபெக்டாக காட்டியிருக்கேன். நான் ஸ்பீடு எதுவுமே வைக்கலை. இந்த அளவுக்கு ரொம்ப ஜென்டிலாக தான் நீங்கள் கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணணும். இப்போது 3வது முறையாக நம்ம மாவும் போட்டுட்டு கொஞ்சமாக பாலும் சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதான், நம்மளுக்கு பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்ல திக்காக தான் நம்மளுக்கு பேட்டர் இருக்கணும். அப்போ தான் இந்த கேக் வந்து நல்லா பொங்கி வரும். இப்போது நான் வந்து 7 இன்ச்சில் இருக்கக்கூடிய டின் எடுத்திருக்கேன். நான் ஸ்கொயர் டின் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து பட்டர் ஷீட் போட்டுட்டு நம்ம உள்ள பேட்டர் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நான் 180 டிகிரியில் ஒரு 35 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்க போகிறேன் OTGயில். நீங்கள் வந்து கடாயில் பேக் பண்ணுறீங்க அப்படின்னாலும் லோ ஃப்ளேமில் ஒரு 30 நிமிஷம் போல் வேக வச்சு எடுங்க. இப்போது இதுக்கான மில்க் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஒரு பவுலில் நல்லா சூடான தண்ணி வந்து நம்ம சேர்க்கணும். சேர்த்துட்டு ஒரு பவுலில் 50 கிராம் அளவுக்கு ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து கடையில் மில்க் சாக்லேட் கிடைக்கும்ல, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து கொஞ்சம் நல்லா உருகி வந்ததும் ஒரு 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் விப்பிங் க்ரீம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இவ்வளோ போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமாட்டு நம்ம இதில் 1 கப் அளவுக்கு பால் சேர்க்கணும். பாலும் பார்த்திங்க அப்படின்னா லேசான சூடு இருக்கக்கூடிய பாலாக சேருங்க. பால் முழுவதுமாக இப்போ நம்ம சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா சுகர் ஆட் பண்ணணும். இதுக்கு நம்ம ஒரு 1/4 கப் அளவு சுகர் ஆட் பண்ணோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் கூலிங் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம இப்போ க்ரீம் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்காக இன்னொரு பவுலில் கொஞ்சமாக சூடு தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு 50 கிராம் அளவுக்கு டார்க் ஒயிட் சாக்லேட் தான். இது நல்லா இந்த அளவுக்கு உருகி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து விப்பிங் க்ரீம் சேர்க்கணும். நான் வந்து 1/4 கப் அளவுக்கு தான் விப்பிங் க்ரீமும் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா பீட் பண்ணி எடுக்க போகிறோம். இது நல்லா ஃப்ளஃபியாக வரது வரைக்கும் பீட் பண்ணி எடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆகும்போது பார்த்திங்க அப்படின்னா இது நல்லா வந்து பீட் ஆகி வரும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு க்ரீமும் ரெடி ஆயிரும். இப்போ இவ்வளோ தான். இது எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா
ஃபைனலாக நம்ம அரேஞ்ச் பண்ணுறது மட்டும்தான் இருக்கும். இப்போ கேக்கும் பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு. நம்ம ஒரு குச்சி வச்சு குத்தி பார்த்தோம் அப்படின்னா ஒட்டாமல் வந்துருச்சுனாலே ரொம்ப பர்ஃபெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா ஒரு 1 ஹவர் ஆற விடுங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம பட்டர் ஷீட்டை இப்போ எடுத்துடலாம். பட்டர் ஷீட் எடுக்கும்போது பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பூ மாதிரி வந்திருக்குன்னு. பாருங்கள் நம்ம பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எதுவுமே ஆட் பண்ணாமல் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் கேக்கு. இப்போ இதை வந்து 2ஆக கட் பண்ணி எடுக்க போகிறேன். நீங்கள் வந்து தேவைப்பட்டால் 3 பீஸா வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் டின்னோட சைஸை பொறுத்து கட் பண்ணுறது இருக்கும். 5 இன்ச்சில் இருக்கக்கூடிய டின் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 3 பீஸாக உங்களுக்கு சூப்பராக கட் பண்ணலாம். இப்போ இதை வந்து நம்ம 2 பீஸாக கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து அந்த பால் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை வந்து நம்ம ஊற்றிடலாம். இது வந்து சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த கேக்கோட டேஸ்ட்டே சொல்ல முடியாது. நம்ம வாயில் வச்ச உடனே அப்படியே மெல்ட் ஆகி போகிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பாலை வந்து ஃபுல்லாக எல்லா பக்கமும் ஊற்றி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த விப்பிங் க்ரீம் அதை வந்து உள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இது வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா கெட்டியாயிரும். இப்போது நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து கொஞ்சமாக ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட் வந்து தூவி விட்டுக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் க்ரஷ், அதாவது ஸ்ட்ராபெரி க்ரஷ், மேங்கோ க்ரஷ் இந்த மாதிரி எது வேணால் போட்டுக்கலாம். நட்ஸு கூட நீங்கள் வந்து தூவி போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையான எது வேணால் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நெக்ஸ்ட்டு லேயர் கேக்கு நம்ம இதுக்கு மேலே வச்சிடலாம். வச்சுட்டு மறுபடியும் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த பால் அதை அப்படியே எல்லா இடத்துலையும் நல்லா ஊற்றி விட்டுருங்க. இந்த பால் வந்து இந்த கேக்கில் ஊறும்போது தான் அதோடய டேஸ்ட்டே தனியாக இருக்கும். இப்போ கடைசியாக மேலே கொஞ்சம் விப்பிங் க்ரீமும் வச்சுட்டு நம்ம ஃபுல்லாக நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறோம். விட்டுட்டு சைட்லேயும் இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. கடைசியாக மேலேயும் கொஞ்சோண்டு சாக்லேட் வந்து நம்ம தூவி விட்டுட்டு இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே சமயம் இந்த பால் அப்புறமா இந்த க்ரீம் எல்லாமே நல்லா செட்டாக இருக்கும். நம்ம சாப்பிட அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் மேலே கொஞ்சமாக சாக்லேட் மட்டும் தூவி விட்டுக்கலாம். இப்போ அவ்வளோதான். இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் எப்போவாச்சும் இனிப்பு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இதை செஞ்சு வைங்க. வீட்டில் கெஸ்ட்டு யாராவது வராங்க அப்படின்னா கூட நீங்கள் இதை வந்து ரெடி பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சாப்பிடுவாங்க. நல்ல சுவையாக இருக்கும். இப்போ அவ்வளோதான். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு தேவையான ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணி எடுக்கலாம். நான் வந்து பேக்கரிகளில் கிடைக்கக்கூடிய அதே ஒரு ஷேப்பில் தான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். பாருங்கள் கட் பண்ணுறதுக்கு கூட எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோத்துக்கு அந்த ஸ்பாஞ்சினஸோடு நம்மளுக்கு கேக் ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். நான் சொன்ன மெத்தட் படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கண்டிப்பாக நீங்களும் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.